Hello students, welcome to Penguin Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் ஒரு 2 வீக்ஸாகவே கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்களா. ஸோ அதனால தான் எனக்கு கரெக்டாக டைம் கிடைக்கல அந்த வீடியோ போடுறதுக்கெல்லாம். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 3 days மேக்ஸில் வந்து வீடியோ போட்டு கொஞ்சம் நிறைய நாள் ஆகிடுச்சு. ஸோ நிறைய 3 days மேக்ஸ் போடுங்க சார் அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு கன்சிஸ்டன்சியாக 3 days மேக்ஸ் மாடலிங் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அந்த வகையில் 3 days மேக்ஸில் லாஸ்ட்டாக நான் எது வரைக்கும் சொல்லி தந்தேன் அப்படின்னா வெர்டெக்ஸ் வரைக்கும் சொல்லி தந்தேன், ரைட். ஸோ இந்த வெர்டெக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் பாலி எடுத்துக்கோங்க. வெர்டெக்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது எட்ஜ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எட்ஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம், சரிங்களா. ஸோ எட்ஜில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம், ஸோ எட்ஜுன்னா என்ன, சரியா. ஸோ எட்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த லைனை தான் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. அப்போ வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்னு சொல்லுவோம். பார்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸை டிலெக்ட் பண்ண அதில் வர்றது வந்து பார்டர், ஓகேங்களா. பாலிகான்ங்கிறது ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், எலமெண்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ எட்ஜை எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இங்கே பாருங்கள், இந்த எட்ஜு மட்டும் தான் எனக்கு செலக்ட் ஆகும், ஓகே பார்த்தீங்களா. எட்ஜு மட்டும் செலக்ட் ஆகும், ஓகேவா. சரி, இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம், சரியா. ஃபைன். ஃபஸ்ட்டு கிரியேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிரியேட் என்ன பண்ணோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸை கிரியேட் பண்ணணும், ஓகேவா. சரி, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டூ மார்க் இதில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்காது, சரியா. ஒன்று இந்த மாதிரி கனெக்ட் ஆகும், அதர்வைஸ் கிரியேட் எடுத்துக்கோங்க, இப்படி கனெக்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அப்போ அதுக்கு கிராஸாக கனெக்ட் ஆகாது. சரி, அப்போ நான் கனெக்ட் பண்ணணுமே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு அது கனெக்ட் ஆகணும், சரி. என்னோடய ரெக்யர்மெண்ட்டே அது. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா கட் எடுத்துக்கோங்க. இந்த கட்டை எடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு இங்கே போய் இங்கே அடிங்க, வச்சுக்கிங்களா. அடுத்து அப்படி இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு இங்கே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து கரெக்டாக வரல, கரெக்டாக பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. கிரியேட் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸுக்கு இன்னொரு வெர்டெக்ஸுக்கு இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து கிரியேட்டை கிளிக் பண்ண உடனே அது வெர்டெக்ஸாக தான் மாறும், சரியா. இதான் டாபிக். ஸோ அட்டாச்னா என்னென்னு நான் ஆல்ரெடி சொல்லி தந்துருக்கேன், டிட்டாச்னாலும் நான் சொல்லி தந்துருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் வந்து டிட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது சும்மா எப்படி செலக்ட் பண்ணுங்கள். சரி, இது எனக்கு டிட்டாச் ஆகணும் இப்போதைக்கு. ஸோ நான் டாப்பில் வச்சுக்கிட்டு இது இப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வளோ எனக்கு டிட்டாச் ஆகணும், அதாவது இதுலேருந்து டிட்டாச் ஆகணும்னு நினச்சிக்கணும். டிட்டாச் எடுத்துக்கோங்க. இதில் வந்து டிட்டாச் ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க, சரியா. இப்போ போய் பாருங்கள், சரிங்களா. இது தனியாகிடுச்சு, இது தனியாகிடுச்சு. ஸோ இதான் டிட்டாச்னு சொல்கிறது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்லைஸ் அண்டு ஸ்ப்ளிட்டு, ஸ்லைஸ் பிளைன்ங்கிறது, சரியா. இந்த 3 டாப்பிக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ரைட். ஸோ அந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த கீழே போட்டுக்கிட்டேன். ஸோ நான் செக்மெண்ட் வந்து இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ எடிட்டபிள் பாதி எடுத்துக்கோங்க, எட்ஜ் எடுத்துக்கோங்க, சரியா. ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க, சரியா. நீங்கள் ஸ்ப்ளிட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டை கொடுத்துக்கிட்டு ஸ்லைஸ் பிளேனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அதாவது இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்டில் ஒரு ஸ்லைஸ் ஒரு பிளேன் வந்து ஆட் ஆகும். அந்த பிளேனை நீங்கள் மேலே கொண்டு போகலாம், கீழே கொண்டு போகலாம், ரொட்டேட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்க, பார்த்தீங்களா. ரொட்டேட் கூட பண்ணலாம். ஸோ எல்லாம் லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஓகே பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சுற்றி பார்த்தீங்களா இந்த இப்படி தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு 45 டிகிரி ஸ்லோப்பாக இருக்குது, இதில் தான் நான் கட் பண்ணணும், ஓகே. ஸ்லைஸ் பிளேனை கொடுத்துட்டோம், ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டோம், கட் ஆகிடுச்சு பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரிங்களா இருக்குது ஸ்லைஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும், கொடுத்தா தான் கட் ஆகும். எங்கே கட் ஆகிடுச்சு இது ஒன்றுமே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்லைஸ் பிளேனை ஆஃப் பண்ணிவிட்டு எலமெண்ட் வாங்க, எலமெண்ட் லைட்டாக செலக்ட் பண்ணுங்கள், பார்த்தீங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பாருங்கள், இது தனியாக கட் ஆகிடுச்சு, இது தனியாக கட் ஆகிடுச்சு, கரெக்டாக. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் கீழே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்,
அதர்வைஸ் நமக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த டவுட்னாலும் உடனே எனக்கு வந்து டான்னு கால் பண்ணுங்கள். நைட்டு ராத்திரி 12:30 கூட கால் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனது மாணவர்களோட டவுட்டு கிளியர் ஆகும், அவ்வளோதான். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட்டை ஆன் பண்ணிக்கிட்டு தான் வரணும். நீங்கள் ஸ்ப்ளிட்டை ஆன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பிளேன் எடுத்துக்கிட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்லைஸை கிளிக் பண்ணிட்டு வாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ எவ்வளோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து குயிக் ஸ்லைஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. என்ன அப்படின்னா, பாருங்கள், நான் வந்து எட்ஜ் எடுத்துக்கிறேன். எட்ஜில் போய் வந்து நான் என்ன பண்ணலாம், ஸோ இந்த எடிட் எட்ஜஸ்ன்றது பார்த்தீங்களா, அடுத்த கிளாஸில் நான் இது மொத்தமாக தான் கவர் பண்ணிவிடுவேன். சரியா? ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். சரியா? ஸோ அடுத்த நான் பார்க்க ஷ்ரிங்க்கு. ஸோ இந்த ஷ்ரிங்க்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், க்ரோ கொடுங்க. க்ரோ கொடுத்தா தான் ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகும். பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். க்ரோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகும், அதாவது ஸ்ப்ரெட் ஆகி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் வந்து இதை சுற்றி உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு வைங்க. க்ரோ கொடுங்க. பாருங்க, சரி, நான் வந்து கொடுத்தது வந்து ரிப்பீட் ஆகணும், அதாவது ரிவேஸில் வரணும்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ரிங்கு. இந்த ரிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே வெர்டிக்கலாக அது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணணும். லூப் என்ன பண்ணணும் தெரியுமா, ஹரிசாண்டலில் இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இதோட ஷார்ட்கட்டு Alt+L. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, லூப் கொடுக்கட்டுமா, Alt+L எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரிங்குக்கு Alt+R. ஸோ புரிஞ்சா? ஸோ இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பச்சை தண்ணி மாதிரி படித்து வச்சுக்கணும். சரியா? இது வந்து பேசிக் எடிட்டபிள் பாலியில் எட்ஜோட பேசிக் தான் இவ்வளவும். அட்வான்ஸு இங்கே இருக்குது. சரி, அந்த அட்வான்ஸ் டாபிக் நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன். மேக்ஸிமம் நாளை அப்லோட் பண்ணிடுறேன். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ இவ்வளோத்தையும் பச்சை தண்ணி மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு உடனே கால் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, பாய்.